இந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும்? என்னோட என்னோட குடும்பத்துக்கே என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சே. இந்த 4 மாசத்துக்குள்ள அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு தெரியலையே. எதுவுமே புரியல. வீட்ல என்னோட பிரேம், ரோகிணி, சித்தார்த், சஞ்சு, அஞ்சலி யாருமே இல்லையே. ஒருவேளை அவங்கள இவ ஏதாவது பண்ணிருப்பாளோ? இல்ல இல்ல, அவங்களோட நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். தப்பிச்சிட்டியா நீ செத்து போயிருப்பேன்னு நினைச்ச. சீமா, நீ மறுபடியும் இந்த பரத்வாஜ் குடும்பத்துக்குள்ள நுழையணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க. இந்த தடவை நான் என் தந்திர சக்திகளால உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நீ மட்டும் இல்ல, உன்னோட ஆத்மா கூட திரும்ப வராத மாதிரி பண்ணிடுவேன். என்ன புரியுதா? எனக்கு மரண பயத்தை காமிக்க முயற்சி பண்ணாத மோகினி. அப்படி நான் மரணத்துக்கு பயந்திருந்தா திரும்ப இந்த வீட்டுக்கு என்னால வர முடிஞ்சிருக்காது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னோட குடும்பத்தையே உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட. அந்த காரணத்தினாலதான் இப்ப என்னால என்னோட குடும்பத்துக்குள்ளேயே நுழைய முடியாம போயிடுச்சு மோகினி. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் நிச்சயமா திரும்ப வருவேன். இது இந்த சீமாவோட வாக்கு. உன்னை அழிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துவேன். இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க மோகினி. ஒரு பொண்ணோட உறவுங்கிறது அவளோட தாய் வீட்டோட வேணா முடிஞ்சு போகலாம். ஆனா அவளோட புகுந்த வீட்டு உறவுங்கிறது என்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவ செத்து போனாலும் சரி. அதனால இந்த சீமாவும் அவளோட புகுந்த வீட்டுக்குள்ள நுழையறத யாராலையும் தடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. மோகினி, திரும்பவும் இவ சவால் விட்டு போறா. இவ என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரிஞ்சாகணும். என்ன பண்ணுவா? தனியா இருக்கா, இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா, இப்போ இந்த பரத்வாஜ் குடும்பம் என் கையில இருக்கு. இதை இனிமே என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, என்னோட சக்திகளை அதிகரிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கேன். என்னோட எண்ணம் மட்டும்தான் இப்ப இவங்க எல்லாரை விட எனக்கு முக்கியம். இந்த சீமா திரும்பவும் வந்துட்டான்னா? வந்தா என்ன? நான் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சக்கர வியூகத்தை யாராலையும் உடைக்க முடியாது. அது அந்த சீமா கும்பிடுற அம்மனாலையும் முடியாது. நாங்க கூப்பிட்டு இந்த பூஜையில நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நிர்மலா அண்ணியும் சீமாவும் போயிட்டாங்கன்னு கவலைப்படாம இனிமே நீங்க எல்லாரும் நிம்மதியா இருங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஓரளவுக்கு சமாதானமா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, உண்மையை சொல்லட்டுமா? நாங்க சீமாவை இந்த வீட்டு குலதெய்வமா தான் பாக்குறோம். சீமாவோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா என் சின்ன மருமக மோகினி சீமா மாதிரியே கவனமா இந்த குடும்பத்தை பாத்துக்கிறா. அத்தை, சீமாவும் ரோஹிணியும் இருந்திருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த வீட்டுல எவ்வளவு நல்ல மருமகளா நடந்துகிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க மேனேஜர், என்னாச்சு? அதாவது சார், பிரேம் சாரும் சித்தார்த் சாரும் பிசினஸ்க்காக அமெரிக்கா போயிருக்காங்கல்ல, அவங்க எப்போ வருவாங்க? அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன்.
ஆஃபீஸில் ஏதாவது முக்கியமான வேலைன்னா அது நீங்கள் எங்கிட்டயே சொல்லலாம். ஓகே சார். நீங்கள் போங்க, நான் ஆஃபீஸ்க்கு வந்து என்னன்னு பார்க்குறேன். சரிங்க கருணா, அப்போ நானும் கிளம்புறேன். அது இருக்கட்டும், பூஜை முடியற வரைக்கும் ரோகிணி, அஞ்சலி, சஞ்சனா யாரையும் பார்க்க முடியல? ஆக்சுவலி மிஸ்ஸஸ் வர்மா, அது வந்து சீமாவோட இழப்ப ரோகிணியால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அதனாலதான் குழந்தைங்கள கூட்டிட்டு அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கேன்னு போயிருக்கா. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் இனிமே எங்க குடும்பம் நல்லா இருக்க உதவ போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கும் சீமாவோட ஆத்மாவுக்கும் கண்டிப்பா சாந்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி. அடேங்கப்பா, எல்லாரும் எப்படி நடிக்கிறீங்க? சீமாவியே தெரியலங்கிறீங்க. எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் பாராட்டியே ஆகணும். சரி விடுங்க, இப்ப டிராமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பவி, எனக்கு காஃபி வேணும். சக்கரை ரொம்ப கம்மியா. 5 நிமிஷத்துக்குள்ள காஃபி என் ரூமுக்கு வரணும், புரியுதா? அப்புறம் எனக்கு டின்னருக்கு நல்ல சிக்கன் வேணும். புரியுதா? சிக்கனா? இங்க பாரு மோகினி, நம்ம இந்த வீட்ல இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். யாரும் கருத்து சொல்றேன்னு சொல்ல வேண்டாம். அப்புறம் என்ன ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த வீட்டை ஆள்றது நான் தான். நான் என்ன சொல்றேனோ அதுபடி நடந்துக்கங்க. ஒருவேளை நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது எதிர்த்து பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு பதிலடி கொடுக்க நான் உங்களை என்னென்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. இல்ல டார்லிங்? என்னாச்சு? நான் இப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு கோவம் வருதா? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்ன, உனக்கு பேச வெக்கமா இருக்கா? சரி விடு, நீ என் கூட கொஞ்சம் வா, நாம தனியா பேசுவோம். வா. என் மேல ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? என் மேல இருந்து கையெடு. ஏன்? சரி, ஓகே, கை எடுத்துடுறேன். என்னாச்சு? நான் உன்னை தொட்டா உனக்கு இப்பெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதா என்ன? என்னாச்சு அமர்? உனக்கு ஒண்ணு ஞாபகம் இல்லையா? முதல் முறையா என்ன நீ பார்த்தப்ப என்ன நீ எவ்வளவு காதலிச்ச? ஓஹோ, உன் கோவம் இருக்கு பாரு. இந்த கோவம் சுத்தமா செட் ஆல. அப்போலாம் என்னை எவ்வளவு லவ் பண்ண?
என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என் மேல எவ்வளவு ஆசையா இருந்த. ஆனா இப்போ நான் பக்கத்துல வந்தா கூட பிடிக்கலையா? என்ன பண்ணணும்? ஒரு சின்ன வேலைதான். நீ கீழே போய் இந்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். போய் கீழே இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லு, அந்த சீமா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாதுங்கிறத சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், யாராவது அதை மீறி ஏதாவது செஞ்சாங்கன்னு வச்சுக்க, அவங்க கதை அதோட முடிஞ்சிடும். இங்க எல்லாரும் ஏன் பேச்ச கேட்டுதான் நடந்துக்கணும். அப்படி இல்லாம இந்த வீட்டுக்கு சீமாவை மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா என் கூட போட்டி போட அவங்களால முடியாது. அப்புறம் உங்கள யாராவது அந்த சீமாவுக்கு யாராவது உதவி பண்ணணும்னு நினைச்சு முயற்சி பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல. யார் யாரோட உயிர் என் கையில இருக்குன்னு தெரியும்ல. சரியான நேரம் வரும்போது ஒவ்வொருத்தரையா நான் போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் அவங்களை இன்னொரு விஷயத்தையும் மறக்க வேணாம்னு சொல்லு. தேவையில்லாம என்கிட்ட இருக்கிறவங்களோட உயிரை அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லுவேன். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன அவங்க புள்ள மாதிரி நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு வந்த எவ்வளவு கஷ்டங்கள்ல நானும் கூடவே இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த குடும்பமே என்னால பெரிய கஷ்டத்துல இருக்கு. சீமா உன்னை பத்தி முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க. நீ சூரியக்காரின்னு அவங்க சொல்லும் போது நான் தான் கேட்கல. ஐம் சாரி சீமா. என்னோட தப்புக்கான தண்டனையை நீயும் இந்த குடும்பமும் அனுபவிக்கிறாங்க. புருஷா, எனக்கு உன் மேல பயங்கர கோவம் வருது. அதனால என் கண்ணு முன்னாடி நிக்காம போய் சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கோவம் வந்து உன்னை நான் கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் நான் வேற விதவை ஆகணும். ஆனா அப்படியெல்லாம் நடக்க கூடாதுல்ல. ஏன்னா எனக்கு இந்த வெள்ளை புடவை இருக்கு இல்லையா, அது பிடிக்காது. இங்க பாருங்க, இந்த ஃபைல்ல எல்லா ஆதாரமும் இருக்கு. மிஸ்ஸஸ் சீமா பரத்வாஜ்ங்கிறவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு. இதெல்லாம் எப்படி? மேடம், இது ஒரு ரோடு ஆக்சிடென்ட் கேஸ் தான். வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல 2 பேர் இருந்திருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தருடைய முகம் உங்க முகத்தோட ஒத்து போகுது. ஆனா எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியல நீங்க தான் சீமா பரத்வாஜான்னு. ஏன்னா டெட் பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அது சீமா பரத்வாஜோடதுன்னு உறுதியாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க சீமா பரத்வாஜ்னு சொல்றப்போ அதை உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏன் நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் சீமா பரத்வாஜ் சார். எனக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகல. ஆனா அந்த மோகினி தான் என்ன கொல்றதுக்காக முயற்சி பண்ணா சார். இன்ஸ்பெக்டர் சார், நான் கிட்டத்தட்ட 4 மாசமா மயக்க நிலையிலேயே இருந்திருக்கேன். இந்த விஷயத்துல எனக்கு உங்க உதவி கண்டிப்பா தேவை சார். அந்த மோகினி கிட்ட இருந்து என் குடும்பத்தை நான் காப்பாத்தி ஆகணும். இங்க பாருங்க மேடம், ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரூஃப் இல்லாம எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்புறம் உங்க ஃபேமிலியே நீங்க தான் சீமா பரத்வாஜ்ங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த நிலைமையில ஐம் சாரி மேடம், இந்த கேஸை ரீஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப அப்படியே விட்டுருங்க. நான் மறுபடியும் இங்க திரும்ப வருவேன். இதுக்கான எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் இங்க வருவேன் சார். அப்ப நான் தான் சீமா பரத்வாஜ்ங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. நீங்க உதவலைனாலும் என் குடும்பத்தை அந்த மோகினி கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை சார். இதுக்கு மேல நான் சும்மா இருக்க போறதில்ல. இனிய புது வாழ்க்கையோட புது இலக்கு
இங்க பார், இது என்னோட கோட்டை. இங்க என் வார்த்தை தான் சட்டம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஒரு வேலை பண்ணலாம், நம்ம அத ஹோட்டல்ல இருந்து வாங்கிடலாம். யாருக்கு எதுவும் தெரியாது. இல்ல சசி, அந்த சூனியாக்காரிக்கு மட்டும் இது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் அவன் நம்மள பழி வாங்க வீட்டுல சிக்கன் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவான். ஆமா, வேண்டாம். 4 மாசமா இந்த மோகினி நம்மள படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. இவங்க எல்லாரையுமே கடத்தி வச்சுட்டு இன்னும் நம்மள என்னென்ன பண்ண போறாலோ தெரியல. ஆனா இப்போ இந்த சிக்கனை பண்ண சொல்லி நம்ம வீட்டோட புனிதத்தையே கெடுத்துட்டா. அம்மனோட கோபம் இப்போ நம்ம மேலதான் இருக்கும். அம்மன் தாயே, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப யார் கதவை தட்டுறது? என்ன வேணும் உனக்கு? சசி, பவி அண்ணி, உமானி, நீங்க எல்லாரும் மறுபடியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீ பேசுற எதையும் நாங்க கேட்க தயாரில்லை. இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு போயிடு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க கண்களை பார்த்து நாங்க சீமாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தோணுது. ஆனா நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன் எனக்கு தெரியலன்னு பொய் சொல்றீங்கன்னு தான் புரியவே இல்லை. ப்ளீஸ் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அட, என்ன சொல்ற? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு எதுவும் புரியாதா என்ன? நீ என்ன நினைச்சா? நீ திரும்ப திரும்ப வந்து நான் தான் சீமான் சொன்னா நாங்க ஏத்துக்குவோமா? முதல்ல வெளிய போ. சசி, ஏன் இப்படி உனக்கு தெரிஞ்சிருந்தோம்? உமானி, நீங்களாவது சொல்லுங்க, நான் தான் சீமான சொல்லுங்க. இப்படி எல்லாம் நீ சொன்னா கேட்க மாட்டேன் சசி. இப்பவே நீ போலீஸ்க்கு போன் பண்ணி கூப்பிடு. நாங்களே ஏற்கனவே கவலையில இருக்கோம். இன்னும் ஏன் எங்களோட கவலையை அதிகமாக்குற? தயவு செஞ்சு போயிடு. இவங்க காட்டுற சைகைகளை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. மோகினி தான் இவங்களை இப்படி சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கா போல இருக்கு. இல்ல, மோகினியோ இல்ல அவ அம்மாவோ இவங்களை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறது தான் நல்லது. பிரமாதம். நான் உங்களை இந்த அளவுக்கு நம்பல. இப்படியே இருந்தீங்கன்னா நல்லது. ஆனா புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் மோகினியோட சூனிய தந்திரத்துல இருந்து தப்பிக்க முடியாது. இல்ல இல்ல, ஞாபகம் இருக்குல்ல, அவளோட மாய தந்திரத்தால உங்க பாட்டியம்மா பிரேம், ரோகிணி, சித்தார்த், அஞ்சலி அப்புறம் சஞ்சனா எல்லாரும் என்ன ஆனாங்கன்னு தெரியும்ல? தெரியும், நல்லாவே தெரியும். நாங்க அதை மறக்க மாட்டோம். சரி சரி, சீக்கிரம் சிக்கன் வேலையை முடிங்க. இது பண்ணிடுறோம். அட, இங்க பாருங்க, நீங்க முதல்ல அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அது சிக்கனை கிளீன் பண்ணு. போலீஸ் கேஸை ரீஓபன் பண்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும். ஆனா மோகினிக்கு பயந்து இவங்க யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? இங்க என்ன நடக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெரியத்த போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருக்கு. பிரேம், சித்தார்த், ரோகிணி குழந்தைங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? இந்த மோகினி அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியலையே. இந்த 2 பொம்பளைங்களும் யாரு? இவங்க பரத்வாஜ் குடும்பத்துக்குள்ள என்ன பண்றாங்க? வாங்க.
நல்லா சமைக்க தெரியும்ல? அதாவது நான்வெஜ் எல்லாம் நல்லா சமைப்பாங்களா? நான்வெஜ் சமைக்கணுமா? நல்லாவே சமைக்க தெரியும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் நீங்க பணத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். என்ன சம்பளம் கேட்டாலும் நாங்க தரோம். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, இந்த நான்வெஜ் சமையல கொஞ்சம் தள்ளி வச்சு சமைச்சா நல்லா இருக்கும். சரிங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி.